ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பி சார்பிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. அதில் என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க, எந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்து எந்த மந்த் எக்ஸாம் வருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே வந்து பாருங்கள், இடைநிலை ஆசிரியருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். செகண்டரி கிரேடு டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி 24 வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதம் தான் லாஸ்ட் வீக்குள்ளே நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஜனவரி லாஸ்ட் வீக்குள்ளே மொத்த வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1766 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எப்போ ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அது அடுத்த மாதம் பிப்ரவரி 24 வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஏறத்தாழ 4000 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 4000 வேகன்சிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு வேகன்சி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் வந்து எக்ஸாம் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமோடு எதிர்பார்த்துருக்கக்கூடிய டெட் எக்ஸாம் டிஎன்டிஎன்டி டிஎன்டிஇடி இந்த பேப்பர் 1 and 2 டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வருகின்ற ஏப்ரல் அப்படிங்கிற மாதிரி அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஏப்ரல் 24 இந்த வருடம் ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஆனால் வேகன்சிஸ் எவ்வளோதாங்கிறத அவங்க கோட் பண்ணலை, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கோட் பண்ணலை. ஜூலையில் வந்து எக்ஸாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் மே மாதம் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரொம்ப கம்மியாக தான் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, வெறும் 200 தான் கொடுத்துருக்குறாங்க. ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிஎம் ஆர்எஃப் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் நோட்டிஃபிகேஷன் விட்டு செப்டம்பரில் எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்காங்க. 120 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஆர்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் லெக்சரர் ஜூனியர் லெக்சரருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு டிசம்பர்லேயே எக்ஸாம் வைக்கலாம். ரொம்ப குயிக்காகவே எக்ஸாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 139 வேகன்சி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜ் அண்டு ப்ரீ லாவில் வந்து பார்த்திங்கன்னா 56 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த வருஷம் கடைசியில் தான் 2024 நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் விட்டு நெக்ஸ்ட் இயர் 2025 பிப்ரவரியில் எக்ஸாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த அந்த ஆனுவல் பிளானரில் வந்து இருக்கிறது. இதில் அவங்க வேறு என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, இது வந்து இப்போ ஃபிக்ஸ்டான ஒன்று கிடையாது. ஜஸ்ட் இது வந்து நீங்கள் கேண்டிடேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ இந்தந்த மாதம் இந்த எக்ஸாம் வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு பிளானர் மாதிரி தான் இதை கொடுத்துருக்கோம். இதில் வந்து மேபி வந்து அவங்க வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அதாவது வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் பார்த்ததை இன்னும் கொஞ்சம் குறைச்சி கூட கொடுக்கலாம். அதே மாதிரி சில மந்த்து கூட முன்ன பின்ன மாறலாம். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பிளானராக இருக்குங்கிற மாதிரி சொல்லி தான் இவங்க இதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் போய் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதுலேயும் வந்து இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நாட் ஓன்லி டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி, கோர்ட் எக்ஸாம், எந்த தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்குமான எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் உடனுக்குடன் இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்லா நியூஸும் உடனுக்குடன் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படிங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொது தமிழுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அரம்சை டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ விசிட் பண்ணி அதையும் பார்த்து ஜென்ரல் தமிழ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.